ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நார்மல் சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், போடவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் மெத்தடு. நான் எனக்கு 2 மீட்டர் காட்டன் பேண்ட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஈவனாக வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் பேண்டோட ரெடி லென்த் வந்து 45. ரெடி லென்த் வந்து 38 சைஸ் வரும். நம்ம மார்ஜினை சேர்த்து 2 இன்ச் போட்டால் 40 சைஸ் வரும். பெல்ட்டுக்கு நம்ம வந்து 2 இன்ச் கொடுக்கணும். கீழே வந்து மடிச்சு தைக்க 2 இன்ச் கொடுக்கணும். இந்த ஆல்ரெடி எனக்கு டிசைன் வந்துருக்கு இந்த பேண்ட்ல, அதனால வந்துட்டு நான் வந்து கீழே 2 இன்ச் கொடுக்கல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 இன்ச் கீழே மார்ஜினுக்கு 2 இன்ச் வைக்கிறீங்க. அதே மாதிரி மேல பெல்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இவ்வளோ வச்சுட்டு பெல்ட்டுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுக்குங்க. எனக்கு இந்த பேண்டோட மொத்தமே 38 இன்ச் தான் இருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா எனக்கு 38 இன்ச் தான் இருக்கு. அதனால நான் வந்துட்டு மேலே பெல்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு தனியாக துணி எடுத்து கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ரயான் கிளாத் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது 42 தாராளமாக இருக்கும். அதில் நீங்கள் வந்துட்டு வெட்டு இல்லாமல் நீங்கள் அழகாக கொடுத்துக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கட்டும், ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஓப்பன் சைடு இருக்கட்டும். ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு. ஃபர்ஸ்ட் பெல்ட் 2 இன்ச் விட்டுருங்க. நான் பெல்ட் தண்ணி அட்டாச் பண்ணல, நான் 2 இன்ச் விடாமையே பண்றேன். நீங்க போடுறதுல பெல்ட்டுக்கு 2 இன்ச் லைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஹிப் பார்த்தீங்கன்னா 45 எனக்கு 40 4ஆல டிவைட் பண்ணா 10 ஒரு மார்க்கு +2 வந்து மார்ஜினுக்கு. இப்போ கிராச் லென்த் வந்துட்டு 12. கிராச் லென்த் வந்து 12. நம்ம ஸ்ட்ரெயிட்டா 12 ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ கிராச் விட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டீங்கன்னா இப்போ இது நம்ம சும்மா நார்மலா நம்ம வரைஞ்சி விட்டாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இது வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் நார்மலா இது சும்மா இதே ஒரு அழகா இது கொண்டு வந்துட்டு இப்போ இங்க நம்ம வந்து பிளாசோ பேண்ட் இருக்கு அப்படின்னா இங்க நம்ம வந்து 14 இன்ச் கொடுத்தா அது வந்து பிளாசோ பேண்ட், அதுவும் கூட நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு வீட்டுல ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், நார்மல் பேண்டா இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதில் பார்க்க அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு 12 இன்ச் எனக்கு போதுமானதா இருக்கும். பிளாசோ பேண்ட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்லா தாராளமா இருக்கும். அவ்வளவுதான். அழகா இது ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு போட்டாச்சு. இங்க மட்டும் கொஞ்சம் இப்படி அழைச்சி போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ணும்போது ஃபிகர் ஃபுல்லா முடிக்காம இப்படியே கட் பண்ணுங்க. ஃபிகர் இல்லாம கட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். இது நார்மல் ஒரு பேண்ட் தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நான் பெல்ட்டுக்காக நான் ஒரு நார்மல் இது வந்துட்டு பெல்ட்டுக்காக நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து கிளாத் பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெல்ட் இதுலயே நீங்க அழகா அப்படி மடிச்சு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்ப டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம எல்லாம் ஃப்ரீ கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு வந்து இது லென்த் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி தனியா ஒரு 4 இன்ச்சுக்கு நான் துணி எடுத்து நான் ஒட்டு கொடுக்க போறேன். எனக்கு வந்துட்டு இப்படி 4 இன்ச்சு நான் மடிச்சுக்கிறேன். இந்த சைஸுக்கு நான் இதை வச்சுக்கிட்டேன். நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் இது லெவலா கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். கட்டிங் அவ்வளவுதான். 2 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல எப்படி ஸ்டிச் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். தேங்க்யூ.